ஹாய், நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, தீபாவளி பத்தி தான். தீபாவளினா, தீபாவளியில வர செலவுகள பத்தி தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அம்மா கிட்ட அடம்புடிச்சு, இந்த ட்ரெஸ் தான் வேணும், அதுக்கு மேட்சா மணி வேணும், அதுக்கு மேட்சா தோடு வேணும், மேட்சா வளையல் வேணும், கொலுசு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டப்போ, நமக்கு தெரியல, அவங்க எவ்ளோ செலவு பண்ணியிருப்பாங்க, தீபாவளிக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. இப்ப நான் செலவு பண்ணக்குள்ள தான் அதோட அருமை என்னன்னு தெரியுது. எவ்வளோ செலவு வச்சிருப்போம் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு. ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு 1 மாசம் சம்பளமே காலி ஆயிடுது. இதுக்கு பேசாம நரகாசுரன் சாகாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கொண்டாடித்தான் ஆகணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை கத்து கொடுத்துத்தான் ஆகணும். எல்லாரும் சிறப்பா தீபாவளியை கொண்டாடுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எங்களுக்கு மூவி தான் ஸ்பெஷல் ஐட்டம். நான் பட்டாசுலாம் கூட அவ்வளவா வெடிக்க மாட்டேன். மூவி என்ன மூவி வருது, எப்ப போய் பார்க்கலாம் இதான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மூவியாவது வந்துடும். ரஜினி, கமல், விஜயகாந்த் பெரிய பெரிய ஸ்டார் நடிச்ச மூவி எல்லாம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த நாள் அன்னைக்கு நாங்க போக முடியாது. தீபாவளி அன்னைக்கு பாய்ஸ் தான் போவாங்க. செம்ம கூட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்துருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித், விஜய் இந்த மாதிரி படம் வந்துச்சு. அப்புறம் தனுஷ், சிம்பு இப்படி நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டியூட், பைசன், அப்புறம் இன்னொரு படம் எனக்கு ஞாபகத்திலே இல்ல. இந்த மாதிரி படம் எல்லாம் வந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன பிள்ளைல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்ல. பார்க்கலாம் எப்படி கொண்டாடுறதுன்னு. நீங்களாம் எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை, குட் பை.